ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்ச் 14, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருள் அமுதம். கடற்கரைக்கு சென்று அலைகளுடன் விளையாடியதாக கூறும் ஒருவர் அதை நிரூபிப்பதற்கு குறைந்தது ஈரம்பட்ட பாதங்களையாவது காட்ட வேண்டும் இல்லையா? அதுபோல் இந்த பக்தர்கள் நிறைந்த சத்சங்க கடலுக்கு வந்து ஆனந்த அலைகளை பகிர்ந்து கொள்ளும்போது ஆனந்த கண்ணீரால் நனைந்த கண்ணிலும் பிறர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை கண்டு குதூகலிக்கும் இதயத்திலும் தான் அதற்கான ஆதாரம் இருக்கிறது. தேனீ பூக்களிடம் செல்லும்போது தேனை மட்டும் சேகரிப்பது போல நீங்கள் காதால் கேட்பவையில் இருந்து இனிமையானவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் உச்சரிக்கும் சாயி நாமத்தால் இவ்வுலகமே சாயிமயமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்று இங்கு கூறப்படுகிறது. இவ்விஷயம் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டுமென நான் விரும்புகிறேன். உச்சரிப்பது சாயி என்ற நாமமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நானும் வலியுறுத்தவில்லை. மக்கள் பரமாத்மாவின் பல நாம ரூபங்களில் ஏதாவது ஒரு திருநாமத்தை நாவிலும் ஒரு ரூபத்தை மனதிலும் கொள்வதன் மூலம் உலகமே பரமாத்ம மயமாக ஆக வேண்டும். ஒரே பொருள்தான் வெவ்வேறு அச்சுகளில் வார்க்கப்படுகிறது என்பதை அறிய வேண்டும். குழந்தைகள் விரும்பும் பூனைகள், நாய்கள், பசுக்கள், குதிரைகள் ஆகியவற்றின் ரூபத்தில் உள்ள சர்க்கரை பொம்மைகளைப் போல அனைத்தும் ஒரே மாதிரியான இனிமையை உடையவையே. ஒரு குழந்தை இந்த ரூபத்தையும் நாமத்தையும் விரும்புகிறது, மற்றொன்று இன்னொரு பொம்மைக்காக அழுகிறது. ஒரே இறைவன்தான் வெவ்வேறு திருநாமங்களை ஏற்று வெவ்வேறு காலங்களிலும் இடங்களிலும் தோன்றுகிறான். தெய்வீக அருளுரை பிப்ரவரி 26, 1961. அனைத்து திருநாமங்களும் இறைவனுடையதே. அதில் எதை சொல்லி அழைத்தாலும் அவன் வருவான். அவனை தியானிக்கும் போது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உருவகப்படுத்தி கொள்ளுங்கள். அவன் அந்த ரூபத்தை ஏற்று அருள் பாலிப்பான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.